Hi friends, this is Shobha from Krishoba Academy. So எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு டே 9 ஓவர்வியூ வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த 8th லெசன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம முடிக்கணும், உங்களுக்கும் நான் டைம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் இன்றைக்கி நான் 4:30 அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல. 8th லெசன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி 7th and 8th லெசனுடைய இது லைவ் டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணிடுறேன். கண்டக்ட் பண்ணதுக்கப்புறமா நாளைக்கு 9th and 10th முடிச்சிட்டோம்னா 10 days நம்ம சூப்பராக நம்ம டாப் 10 லெசன்ஸை நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருமே கேட்டிருக்க ஒரே ஒரு கேள்வி டைம் மேனேஜ்மெண்ட். என்னால் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி படிக்க முடியல மேம், நிறைய ஒர்க் இருக்குது, வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன், என்னால் சரியாக நோட்ஸ் எடுத்து படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பதட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஐயோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கே, ஷார்ட் டைமில் நம்ம இவ்வளோ லெசன் படிக்க முடியுமா, இது குறுக்க உங்களுக்கு சயின்ஸ் நம்ம எடுக்கவே இல்லையே, கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் எடுக்கவே இல்லையே, இந்த மாதிரி சில டென்ஷனும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னால் அவங்களுக்கு ஒரு டைமில் தான் அவங்க படிக்க முடியும், சரிங்களா? இப்போ ஃபுல் டைம்னா அவங்க ஃபுல் டைமாக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாள் முழுக்க இப்போ 24 மணி நேரம்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 14 to 15 hours அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டடீஸ்க்கு ஒதுக்குவாங்க. ஸோ அவங்க கெப்பாசிட்டி, அவங்களோட டைம் எவ்வளோ யூட்டிலைஸ் இருக்குது அப்படின்னு வச்சு தான் அவங்க அலோகேட் பண்ணி படிக்கிறாங்க. ஒரு நார்மலாக இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கீங்க, வீட்டு வேலை, பிள்ளைங்களை பார்க்குறது, நெக்ஸ்ட் சமையல், இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஓகேங்களா, நீங்கள் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ரொம்ப ஷார்ட் பீரியடு, இன்னும் ஒரு 75 days தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 75 days தான் இருக்குது. நம்ம May 21 எக்ஸாம் வந்துடும், சரிங்களா? அப்போது அந்த 75 daysல நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? படித்ததை தெளிவாக படிக்கணும், அதுக்கு டைம் அலோகேட் பண்ணுங்கள். இப்போ காலையில் உங்களுக்கு வேலை முடியுதா, 10 மணிக்கு 10:30க்கெலாம் முடிக்கிறீங்களா, ஒரு மணி வரைக்கும் படிங்க, ஓகேங்களா? அகெயின் மதியம் ஒர்க்லாம் இருக்கா, அதெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் 4 o'clock எடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டைம்க்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 to 6 hours மார்னிங் எழுந்து படிங்க. ஏன்னா மார்னிங் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோவா இருக்காது, ஓகேங்களா? மார்னிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி எழுந்து படிங்க. இப்போ நைட் ஸ்டடி படிக்கிறவங்களா இருக்கீங்க, நைட் ஸ்டடி பண்ணால் தான் எனக்கு படித்தது மைண்டில் நிற்கும் அப்படின்றவங்க ஆஃப்டர் ஒரு 10:30க்கு மேலே எல்லாருமே தூங்கிடுவாங்க. அந்த டைமில் 10:30 to 12:30 ஒரு 2 hours எடுத்து படிங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன். அதாவது எப்படி ரிவிஷன் நீங்கள் பண்ணிக்கணும் ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும், நான் எப்படி ஆக்சுவலாக ரிவிஷன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நோட்ஸ் தான் என்னுடைய ரிவிஷனுக்கு. இன்கேஸ் உங்ககிட்ட நோட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நிறைய கேளுங்க. அதாவது நிறைய யூடியூப் சேனலில் நிறைய விதமான டிப்ஸு எல்லாமே லைவ் டெஸ்ட் எல்லாமே ஆடியோ டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. இல்லைனா சமைச்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஏதாவது லைவ் டெஸ்ட் போயிட்டு இருந்ததுன்னா, வேறு சேனல் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அதை கேளுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாசித்து அப்படி தான் நான் உங்களுக்கு கொஷின் கேட்டுட்ருக்கேன். அந்த லைவ் டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற டைம், அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த டைமை நீங்கள் ரிவிஷனுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்ருக்கீங்க, எனக்கு வேலையிலேயே 8 to 9 hours ஒர்க்குக்கே போயிடுது, அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஸ்லீப்பிங்க்கு ஒரு 4 to 5 hours ஸ்லீப்பிங்க்கு போயிடுது. மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 6 hours கன்ஃபார்ம் ஸ்லீப் இருக்கணும், ஓகேங்களா? இந்த லாஸ்ட் 1 week என்னால் 4 hours தான் என்னால் தூங்க முடிஞ்சது. அந்த ஒரு ரீசன் நேத்தி கம்ப்ளீட்டாக ஒரு 8 hours கிட்ட நான் தூங்கி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோட பாடியை நானும் பார்த்துக்கணும். அதாவது ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? என்ன தான் நம்ம படித்து நம்ம வேலைக்கு போனாலும் நம்ம கையில் ஹெல்த் நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ 6 hours ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எய்தர் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தவங்க இருக்கட்டும், ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 6 hours ஸ்லீப்பிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறீங்க, ஒரு 8 to 9 hours வந்து ஒர்க்லேயே போகுது. ஓகேங்களா? உங்களால் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வேலை அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கஷ்டம். அதாவது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வேலை வந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா புக் எடுத்து படிக்கிறதுன்றது வந்து ஒரு சேலஞ்சிங் அவங்களுக்குலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 9 hours அதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 hours வீட்டு ஒர்க்கு எல்லாம் ஒன்று 11 hours அதுலேயே போயிடுது. ஒரு 6 hours வந்து உங்களுக்கு எதுவாயிடுது, தூங்குறதுக்கு போயிடுது. மீதி ஒரு 5 மணி நேரம் கிடைக்குது இல்லை? ஓகேங்களா? இந்த 5 மணி நேரத்தை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அதுதான் இருக்குது. இப்போ ஒரு 2 hours வந்து புதுசாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த 2 hours வந்து புதுசாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். 1 hour வந்து மேக்ஸ் போடுங்க. எப்போவுமே டெய்லியுமே வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வச்சுட்டே இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மேக்ஸ் டச் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த ஸ்பீடு வந்து நம்ம எக்ஸாமில் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா வந்து நமக்கு கிடைக்கிறதோ வந்து 3 hours தான். ஓகேங்களா? அதில் நம்ம எப்படி வந்து பண்ணணும், எப்படி வந்து கரெக்டாக வந்து அந்த 200 கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி அடிக்கணும், அதில் தான் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். மேக்ஸ்லேயே சில பேர் வந்து 1 hour வந்து நீங்கள் வந்து அதுலேயே உட்காந்துருவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes. மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 50 minutes. இந்த 50 minutesல நம்ம 25 sums வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வரும். ஈஸியாக வந்து ஓகே இந்த கொஷின் இதில் நம்ம பார்த்தோமே, இந்த கொஷினுக்கு இந்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து மேக்ஸ் எப்போவுமே இருக்கணும். சரிங்களா? ஸோ மேக்ஸ்லாம் வந்து டெய்லியுமே இப்போ நீங்கள் இந்த வாரம் நான் உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து புக் சம்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் போட்டுட்ருக்கீங்க? இது எல்லாருமே வந்து நீங்களே உங்களுக்குள்ள இப்போ வந்து நான் வந்து உங்களை கைட் தான் பண்ண முடியும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 10 daysக்கு உங்களுக்கு படிங்க அப்படின்ட்டு கைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா நானும் உங்களை மாதிரி படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் புக்கு கொடுங்க, புக்கில் இருக்க சம்ஸ்க்கு வந்து கொடுங்க. நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். 7th and 8th standardல தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. நீங்கள் அந்த புக்குக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஸோ எத்தனை பேர் வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து மேக்ஸ் போடுறீங்க? ஸோ எல்லாமே ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ ஈவன் தோ எய்தர் நீங்கள் வந்து ஃபுல் டைம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கணும், எல்லாருக்குமே கன்ஃபார்ம் வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து கன்ஃபார்ம் கிடைக்காமலாம் இருக்காது. ஓகேங்களா? அப்படி கிடைச்சி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலன்னா அது வந்து உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு ஒரு இது. ஓகேங்களா? உங்களால் ஒரு கோல் அச்சீவ் அதாவது உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அந்த 5 மணி நேரத்தை நீங்கள் வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ நான் சொல்லிட்டேன்ல, 2 மணி நேரம் வந்து புதுசாக ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் ஒதுக்குங்க. ஓகேங்களா? 1 மணி நேரம் எதுக்கு ஒதுக்குறீங்கன்னா மேக்ஸ் போடுறதுக்கு ஒதுக்குங்க. ஓகேங்களா? இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் எய்தர் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கலாம், இல்லை ஜிகே டாபிக் படிக்கலாம், எது வேணாலும். ஓகேங்களா? அடுத்த 1 மணி நேரம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது புது நியூஸ் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour to 1 hour வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் நெக்ஸ்ட் லாஸ்ட் 1 hour வந்து ரிவிஷனுக்கு ஒதுக்குங்க. டெய்லியுமே ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் இல்லாமல் நீங்கள் இன்னொரு பாடத்துக்கோ இல்லை நெக்ஸ்ட் இதுக்கோ நம்ம போக முடியாது. எத்தனை டைம் மேம் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறீங்க, கமெண்டில் கேட்டிருக்கீங்க. எத்தனை வாட்டி மேம் ரிவிஷன் பண்ணணும்? எத்தனை வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி உங்களுக்கு தான் நல்லது. ஓகேங்களா? இப்போ ஒரு கொஷின் வருது, அந்த புக் பேஜ் நம்பரோடு நமக்கு அந்த ஆன்சர் தெரியுது அப்படின்னா அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ரிவிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 50% தெளிவாக படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணி ரிவிஷனை தெளிவாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் கொஷின் பேப்பர் அடிக்கும்போது யூஸ் ஆகும்.
டெய்லியுமே மேக்ஸ் படிங்க. அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்னால நான் கொஞ்சம் கூலாக இருக்கேன். நீங்கள் தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் வந்து எவ்வளோ 6th to 12th வரைக்கும் அவ்வளோ இருக்குது. திருவள்ளுவர் படிக்கணும், திருக்குறள் எல்லாமே நிறைய இருக்குது உங்களுக்கு. உரைநடை, துணைப்பாடம், செய்யுள் அப்படின்ட்டு எவ்வளவோ இருக்குது. டெய்லியுமே அது ஒன்று வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு இதுலேயும் போய் டெஸ்ட் பேட்ச் அதெல்லாம் எதுவும் சேராமல் இருந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சேனல் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நான் வந்து என்னோடதுன்னு நான் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட சேனல் வச்சுக்கோங்க. அவங்க வந்து நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் போய் அட்டன் பண்ணி அந்த டைமையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ், ஓகேங்களா? அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? அதில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அழகாக டைம் வந்து இப்போ இந்த ஒரு செகண்ட் போயிடுச்சுன்னா போயிடுச்சு தான், அது திருப்பி வரும்னா வரவே வராது, ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மார்க் வந்து நம்மளுடைய கட் ஆஃப் வந்து நிர்ணயிக்கப்படும், சரிங்களா? ஸோ சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜாலியாக நம்ம படிக்கலாம். இன்னொரு 2 நாளில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், 10 டேஸோட அந்த ஸ்டடி பிளானை முடிச்சுட்டு ஓவரால் ஒரு டெஸ்ட்டு நான் வைக்கிறேன், ஓகேங்களா? அதில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டினியூஸாக நான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பயணிங்க, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் நம்ம இந்த 7-8 நாள் வந்து ஒழிச்சோம், அதனால தான் நேத்தி வந்து கொஞ்சம் கேப் விட்டேன். திருப்பியும் வந்து அகெயின் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த கேப்புன்றது வந்து ஒரு half a day கேப் தான், ஓகேங்களா? நான் ஒரு நாள் கூட இல்லை, இந்த half a day கேப் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் திருப்பியும் வந்து அந்த எந்தோட நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஃபாலோவிங், கீப் சப்போர்ட்டிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா. நன்றி.